இந்த மாதிரி தலைவர்கள் 2ஆம் கட்ட மூத்த தலைவர்கள் போகும் பொழுது கட்சி வந்து தேர்தல் சமயத்தில் தோத்து போயிடுமோ, ஜெயிக்கிறதுக்கான வழி ஒன்றும் செய்யலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகி, அந்த கவலை உருவாகி அவர்கள் அது வந்து அதுதான் அதை அந்த ரீதியில பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த ரீதியில பார்க்கும்பொழுது அதனால இதனாலே அவருக்கே வாக்கு வங்கி அப்படியே ஒரு 5% அப்படியே போயிடும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து நீங்க அந்த கூட்டணி மீண்டும் உருவான சமயத்துல கூட எடப்பாடி அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் பேசியிருக்கலாம். ஓகே, அதெல்லாம் என்னன்னா இங்க அந்த ஒரு நம்ம அதை மனசுல வச்சுக்க வேண்டியிருக்கு. செங்கோட்டையன் வந்து பாஜக சொல்லி சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கறத வந்து எனக்கு அதெல்லாம் எனக்கு, ஏன்னா அவரை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து திமுகவிற்கு செல்வதில் அவருக்கு சில தர்ம சங்கடங்கள் இருக்கலாம். ஓகே, ஏன்னா திமுகவை தீவிரமாக கடுமையாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல எதிர்த்துட்டாரு. இப்ப போய் இந்த ஸ்டேஜ்ல போய் நான் திமுக சேரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது என்று கூட யாராவது கிளாஸ் கூட எடுக்கலாம், தவறல்ல. ஓகே, ஏன்னா பொறுப்பான முறையில் நாங்க பேசுறோம். ஆனா நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் இருப்பது, அவங்க வலை விரிக்கிறாங்க நாங்க வலையில விழுந்துட மாட்டோம்னா, அரசியல்ல வலை தாங்க விரிப்பாங்க. அதெல்லாம் வந்து சர்வசகஜம். இதெல்லாம் வந்து என்ன இன்னைக்கு நேத்திக்கா நடக்கிறது. அதனால அது வந்து நீங்க ஒரு சாக்காக சொல்ல முடியாது. ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கொள்ள, அவருடைய தந்தை வந்து தந்தை அளவிற்கு ஒரு பேச்சு சாதுரியமோ இல்லை அப்படி ஒரு வளைச்சு போட்டு ஆளை இழுக்கிறது அப்படிங்கிற இதுவோ அவருக்கு இல்லைங்கிறத அவர் வெளிப்படையாகவே கூட ஒரு சில முறையில் வெளிப்படையாகவே கூட. ஆனா அதற்காக அவர் கட்சியை வந்து எப்படி நடத்துகிறார்னா, தன்னுடைய பலவீனங்கள் என்ன, இந்த அமைப்பு ரீதியில எங்கெல்லாம் நம்ம கிட்ட குறைபாடுகள், இந்த விஷயங்கள் பற்றி இவருக்கு இருக்கின்ற அளவுக்கு அந்த அனுபவ ஞானம் இருக்குல்ல, வேற யாருக்கிட்டையும் கிடையாது அந்த கட்சியில. ஓகே, நீங்க வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுக ஒரு ஆளுங்கட்சி, திமுக ஒரு பலமான கட்சி, திமுக வந்து ஒரு 75 ஆண்டுகளாக ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. நீங்க வந்து 50-55 ஆண்டுகளாக அந்த எதிர்கட்சியில இருந்திருக்கீங்க, திமுகவினுடைய எதிர்கட்சியில இருந்திருக்கீங்க. அப்படி என்றால் திமுகவை எவ்வாறு வீழ்த்த வேண்டும்? இப்போ அவர் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு கல்வி பொருளாதார அளவில் மேம்படாத மக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய அந்த அந்த சமூக பொருளாதார பின்னணியில இருக்கின்ற இளைஞர்கள், இல்லாட்டா ஒரு கிட்டத்தட்ட 35 வயசு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மத்தியில அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. பெண்கள் கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. பிடிஆர்னால அவங்களுக்கு பிடிஆர் பதிலாக இன்னொரு திமுக ஒருத்தர் நிறுத்தினாலும் அவரும் ஜெயிக்க போறாரு. ஓகே, ஆனா பிடிஆரை வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம கட்சியிலையும் வந்து ஒரு படித்தவர்களுக்கு, ஒரு நல்ல நிலையில ஒரு இது பண்ணவங்களுக்கு, அவங்க தொழில சாதனை பண்ணவர்களுக்கு நாங்க இது இடம் கொடுக்கிறோம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008899. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வாரங்களோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள்ல கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. தொடர்ச்சியாக தமிழக அரசியல் களத்தை இரு கூர்மையான திமுக அதிமுக இடையிலான விவகாரத்தை தொடர்ந்து ஆய்வு செய்து வரக்கூடிய பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடிப்படையில அதிமுகவிலிருந்து இன்றைக்கு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்து சென்று தாவேக்காவில் இணைந்திருப்பது என்பது ஒரு திராவிட கட்சியான அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்க முடியுமா, அல்லது இது ஒரு சிறிய சறுக்கலாக பார்க்கிறீர்களா? இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரும் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள் சார்? அதாவது இப்பொழுது வந்து ஒரு தலைவர் சென்றால் ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் அவரோடு சென்று விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுலாம் இப்ப நடக்கிறது இல்லை.
அந்த ரீதியில பார்க்கும் பொழுது இது வந்து அஇஅதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவில்லை. ஓகே, அவங்க எப்படியாவது அதை ஒரு சரி கட்டுறதுக்கு செய்வாங்க. ஏன்னா இதற்கு முன்பும் பல பெரிய தலைவர்கள் வந்து இவங்க ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவங்களே ஒரேடியா கூட நீக்கினாங்க. கருப்புசாமி பாண்டியன் அவங்க எல்லாரையும், ரகுபதி ஆனா இப்பொழுது ஆனா அதுல இருந்து அவங்க மீண்டுட்டாங்க. அப்புறம் முத்துசாமி கூட விலைக்கு போனாரு ஈரோடுல இருந்து. இப்ப அதே ஈரோடுல இருந்து செங்கோட்டையன் விலைக்கு போயிருக்காரு. அதனால இப்ப வந்து அந்த அதாவது வைகோக்கு பிறகு வைகோ திமுக இருந்து சென்ற பொழுது ஒரு 7, 8 or 7 திமுக மாவட்ட செயலாளர்கள் சென்றார்கள். 7 9 நினைக்கிறேன், சரியா சொல்ல தெரியல. பட் எனிவே அது மாதிரி இப்பொழுது யாரும் போகுவதில்லை. ஓகே, இப்ப இவரோட எத்தனை எம்எல்ஏக்கள் போனாங்க, எத்தனை எம்பிக்கள் போனாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது முன்னாள் எம்பிக்கள் கூட ஒண்ணுதான், சத்யபாமா ஒருத்தர் தான். மாவட்ட செயலாளர்கள் அப்படிலாம் யாரும் போகல. ஆனால் இது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, அஇஅதிமுகவை பொறுத்தவரையில் எதிர்வினையில எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து நம்ம கட்சி வந்து பலவீனமாகி கொண்டிருக்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த இது வந்து தொண்டர்கள் மத்தியில அது வந்து அந்த எண்ணம் உருவாவது, அதாவது அதிகமாவதற்கு ஆன ஒரு வாய்ப்பு இதுல வந்து. அதனால இவங்க வந்து ஈரோடு வெஸ்ட்லயோ ஈஸ்ட்லயோ அவர் ஜெயிச்சிருவார்லாம், நான் ஜெயிக்கிறது ஜெயிக்காம இருக்கிறது அவங்க அந்த சூழல். பட் அது இல்ல விஷயம். இப்ப என்னன்னா அஇஅதிமுக வந்து பல விதத்துல வந்து இன்றைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிலைமை வந்து சாதகமாக செல்லவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த பின்னணியில பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தலைவர்கள் 2ஆம் கட்ட மூத்த தலைவர்கள் போகும் பொழுது கட்சி வந்து தேர்தல் சமயத்துல தோத்து போயிடுமோ, ஜெயிக்கிறதுக்கான வழி ஒன்றும் செய்யலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகி அந்த கவலை உருவாகி அவர்கள் அது வந்து அதுதான் அந்த ரீதியில பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த ரீதியில பார்க்கும்பொழுது அதனால இதனாலே அவருக்கே வாக்கு வங்கி அப்படியே ஒரு 5% அப்படியே போயிடும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த தொண்டர்கள் மத்தியில அது அவர்களுக்கு உறுப்பினர்கள் மத்தியில அது ஒரு பெரிய அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு சரி கட்டுவதற்கு தான் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து முயற்சி எடுக்க வேண்டிய தவிர இவங்களுக்கு பதில் சொல்றது அவங்களுக்கு பதில் சொல்றது அதெல்லாம் ரைட். பட் உங்ககிட்ட இருக்கிறவங்கள எப்படி நீங்க தக்க வச்சுக்கிறீங்க, அது வந்து நீங்க அதுக்கான இதை அவர் அந்த இதை அவர் இது பண்ணணும், அந்த வழிமுறைகளை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக திகழக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காருல்ல டுவோர்ட்ஸ் செங்கோட்டையினுடைய விலகலா இருக்கட்டும், திமுகவினர் வந்து தொடர்ச்சியாக பாஜக தான் அதிமுகவின் தலைமை அலுவலகமா இருக்குது, அமித்ஷா சொல்லிதான் அவர் போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்களா இருக்கட்டும், இதை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் எதிர்கொள்ளக்கூடிய முறையை ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க எப்படி மதிப்பீடு செய்றீங்க? அதாவது அவர் வந்து இந்த பாஜக அதாவது பாஜக இது ஆயிடுறது, அதாவது பாஜகவினுடைய ஆதிக்கத்தின் கீழே அஇஅதிமுக வருகிறது என்கிற ஒரு பிரச்சாரம் இருக்கு இல்லையா. ஓகே, அஇஅதிமுக வந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படிங்கிற அந்த விமர்சனம் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து அதை இவங்களால வந்து இதுவரையில் ஒரு இதுவாக அழுத்தம் திருத்தமாக அந்த எண்ணத்தை வந்து அவர்களால களைய முடியவில்லை. அதுக்கு வந்து நீங்க அந்த கூட்டணி மீண்டும் உருவான சமயத்துல கூட எடப்பாடி அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் பேசியிருக்கலாம், ஓகே, அதெல்லாம். சோ எது என்னன்னா இங்க அந்த ஒரு நம்ம அதை மனசுல வச்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப இரண்டாவது, இப்போ இவரு அதாவது பொதுவாக தன்னுடைய கட்சியை பத்தி சில விமர்சனங்கள் வருவதற்கு அவர் பதில் சொல்றாரு, அவர் இல்லைன்னு சொல்லல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து இன்னும் வந்து இப்போ டிவி சேனல்ஸ்ல வந்து அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் பெரிய அளவில் இன்னும் போய் பங்கேற்பதில்லை. இல்லாட்டனா மற்ற இதுலையும் கூட யூடியூப் அந்த மாதிரி சேனல்ஸ்லையும் பெரிய அளவில் பங்கேற்கவில்லை. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சமூக வலைதளத்திலையும் அந்த பொதுவான இதுலையும் வந்து அவங்களுக்கான இடம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சுருங்கி போன இடமாக இருக்கிறது. அதுக்கு அவங்களே ஒரு காரணம் என்று நினைக்கின்றேன். அதாவது இது ஊடகம் அவர்களை தள்ளி வைக்கிறதோ இல்லாட்டா புறக்கணிக்கிறதோ என்று நான் கருதவில்லை. ஓகே, அது ஒரு சிலர் இருக்கலாம். பட் பொதுவாக அவங்களே அதை தள்ளி ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த அணுகுமுறையை அவர்கள் மாற்றி அந்த அடர்ந்த 6 மாதங்கள்ல அவங்க வந்து இது ஒரு அக்ரெசிவா, ஏன்னா இது ஒரு பிளாட்ஃபார்ம்,
இந்த பிளாட்ஃபார்மை அவங்க பயன்படுத்தி தங்களை பற்றியான ஒரு பிம்பம் வந்து தவறாக கட்டமைக்கிறது, அதை நாங்க சரி செய்யணும் அப்படிங்கிறதுல அவங்க இதுவா ரொம்ப இதுவா ஒரு ஆழமாக வேலை செய்யணும். அந்த மாதிரி செய்யற மாதிரி தெரியல. அதனால என்ன ஆயிடுதுன்னா, இவங்களது வந்து இந்த பொதுவான அந்த பேச்சு வரும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய மறுபதில் அவங்க சொல்லாமல் இருப்பது, இல்லாட்டால் ஒரு அழுத்தம் திருத்தமாக அதை மறுக்காமல் இருக்கிறதுனால அது வந்து அது அப்படியே தொடர்கிறது. இதுதான் என்ன பொறுத்தவரையில். இதாவது இந்த பிம்பம் கட்டமைப்பு சொல்றாங்களே, இந்த பிம்பம் கட்டமைப்பு அரசியல்ல இருக்கத்தான் இருக்கும். அரசியலே பிம்பமை வைத்துதான் நீங்க வந்து இது. அதனால அது வந்து அரசியலினுடைய ஒரு அங்கம் தான் இந்த பிம்பம் கட்டமைப்பது. அதனால ஆனா அதை உங்களுக்கு சாதகமா ஆக்கிறீங்களா, உங்களுக்கு பாதகமா ஆக்கிறீங்களான்னு தான் பாயிண்ட். தங்களுக்கு பாதகமாக வர விஷயங்களை அவங்க வந்து எதிர்கொள்வதில் வந்து அவங்க அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு தீவிரமான ஒரு ஆர்வத்தை காட்டுவதில்லைங்கிறது தான். அதுதான் என்னுடைய ஒரு இது. அதை வந்து அவர் எடப்பாடியும் வந்து அவர் தான் தலைவர். அவர் என்ன பண்ணணும், இதை வந்து நம்மகிட்ட இது இருக்கிற பெரிய வீக்னஸ், இந்த வீக்னஸ் நம்ம அட்ரஸ் சரி செய்யணும் அப்படின்னு அவர் பலவீனத்தை நம்ம சரி செய்யணுங்கிற அந்த மாதிரியான இதுவும் அவங்க எடுத்த மாதிரி தெரியல. அப்கோர்ஸ் அந்த சார் அந்த இது பண்ணாங்க சமூக வலைதளத்துல, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன பொழுது ஒன்று பண்ணாங்க. அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதுல ஒரு இது தாக்கம் ஏற்படுத்தினார்கள். ஏனென்றால் அதை யாருமே தவிர்க்க முடியல, யார் அந்த சார். ஆனா அதுக்கு பிறகு அவங்கக்கிட்ட ஒரு தொய்வு வந்துடுச்சு. ஸோ அது வந்து அவங்க இந்த கூட்டணி பலம் நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அதை வந்து அவங்க சரி செய்யல. ஈவன் இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து பாஜக சொல்லி சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து எனக்கு அதெல்லாம் எனக்கு, ஏன்னா அவரை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து திமுகவிற்கு செல்வதில் அவருக்கு சில தர்ம சங்கடங்கள் இருக்கலாம். ஓகே, ஏன்னா திமுகவை தீவிரமாக கடுமையாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல எதிர்த்துட்டாரு. இப்ப போய் இந்த ஸ்டேஜ்ல போய் நான் திமுக சேரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏன்னா இப்போ வந்து தாவேகா வந்து அவர் வந்து விஜய் வந்து திமுகவினுடைய கடுமையான விமர்சகர், அந்த எதிரணியில இருக்கிறவராக அவர் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால இப்ப அவர்கிட்ட போறது இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து அதுதான் தனக்கு வேற வழி இல்லை, அதனால அங்கதான் போகணும்னு வச்சிருக்காரு. பாஜக சொல்லி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப எனக்கு அதுல ஒரே ஒரு ஒப்பீடுக்காக சொல்றேன். இப்ப மைத்ரேயன் வந்து RSSலயே இருந்து உருவாக்கப்பட்டவர். ஓகே, அப்புறம் ஒரு கட்டத்துல வந்துடுறாரு. அப்புறம் அஇஅதிமுக இருக்காரு, அதுக்கப்புறம் பாஜக போறாரு, திரும்பி அஇஅதிமுக. இப்ப அவர் எப்படி சொல்றது? அதனால அது RSSலயே உருவாக்கப்பட்டவர் இப்ப திமுக இருக்காரு. சோ அத வந்து கல்வி அணியில இருக்காரு. ஆமா, அவங்க அதாவது RSSனுடைய ஒரு இவரு. ஓகே, ஒரு விதத்துல அது RSSக்கு வெற்றியும் கூட நான் கருதுவேன் நான். அதனால எனக்கு இவங்க சொல்லி அவங்க சொல்லி போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா அது வந்து அந்த இப்ப வந்து அதுல வந்து அவங்க அரசியல்வாதிகளாக ஆன பிறகு எனக்கு தெரியும், ஏன்னா RSS பாஜகவுக்காரர்களோட மிகவும் ஓரளவுக்கு நெருங்கினால அவங்க இந்த விஷயங்கள் சொல்லும்போது RSS சங்கு சொல்லும் பொழுது கூட அவங்க வித்தியாசப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால அது எனக்கு அந்த வாதம் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா இது என்ன சொல்ல வரேன்னா, இந்த அஇஅதிமுக இன்னும் ஒரு தீவிரமாக ஒரு பிரச்சாரத்துல இயங்கணும். அதாவது சமூக வலைதளம், அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அஇஅதிமுகவின் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களை டைல்யூட் பண்ற அளவுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் விகரஸா இல்லைன்றீங்க. விகரஸா இல்ல. கரெக்டா சொல்றீங்க. அது ஏதோ அது சொன்னா சொல்லட்டும். அதாவது இப்போ ஒரு காலத்துல இல்ல, அது களத்துல எடுபடுமா சார்? இப்ப எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக திமுகவினுடைய பிழைகளை, திமுகவின் நிர்வாக கோளாறுகளை போய் பரப்புரையில சொல்றாரு. அன்னைக்கு கூட கோவில வந்து பாத்தீங்கன்னா 8 நிமிடங்கள் வந்து செங்கோட்டையனை பத்தி விமர்சனம் பண்ணாலும் மீத 1 மணி நேரம் வந்து திமுக தான் பேசுறாரு அவரு. அப்ப அது வந்து கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகாதா சார்? அல்ல, அதாவது அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமானா, அந்த கூட்டத்திற்கு போனவர்கள், அந்த கூட்டத்துல நேரடியாக பார்த்தவர்கள், அவங்களுக்கு ஓகே இவர் இவ்வளவு பேசுறாரு அப்படிங்கிறது தோணும். அது ஆனா இப்போ நீங்க வந்து அது அவர் தொடர்ச்சியா செய்யறார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதெல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற மாதிரி அவங்க கட்சி பற்றியான விமர்சனங்கள், குறைபாடுகள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டு வருகின்றன. இது வந்து அவங்களுக்கு அது அவங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், அது இன்னொரு விஷயம்.
ஆனா அப்படி பேசப்பட்டு வருகின்றன பொழுது நீங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், பதில் சொல்வதில் எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது, இது வீணா நாங்க நேரத்தை வீணாக்க விரும்பலையோ இல்லாட்ட சக்தியை வீணாக்கலையோ அப்படின்னு நீங்க மாதிரி அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அது வந்து ஒரு 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 பெரிய அரசியல் கட்சிக்கு உதவாது. அதனால அவங்க மீது இருக்கின்ற விமர்சனங்களை, அவங்க மீது இருக்கின்ற ஒரு குறைபாடுகள் யாராவது சொல்றாங்கன்னா அதுக்கு நீங்க இல்ல நாங்க வந்து எப்படி அதை நிவர்த்தி செய்யறோம், இல்லாட்டா அது நீங்க சொல்வது தவறு நீங்க அப்படின்னு அவங்க விளக்கணும். நான் இது பத்தி நான் அதெல்லாம் பேசவே மாட்டேன் அது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த இன்னொன்னு அந்த கட்சி வந்து இப்போ வந்து ஆட்சியில இல்ல. ஓகே, ஆட்சியில இருந்தாலாவது சில சமயத்துல நீங்க நிறைய விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, ஏன்னா ஆளுங்க பொறுப்பு இருக்கு. சோ அதனால பேச முடியும். ஆனா வந்து இப்படி இல்ல, நீங்க எதிர்கட்சியில இருக்கீங்க, எதிர்கட்சியில இருக்கும்போது அதை வந்து ஒரு சுதந்திரமாக பல விஷயங்களை பேச முடியும். உங்களை பத்தி பேசுறாங்க, அப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லணும், வேற யாரும் பதில் சொல்ல போறாங்க? சோ அதுல இல்ல அவங்க திட்டமிட்டு வலைய விரிக்கிறாங்க, நாங்க ஏன் போய் விழணும்னு கேக்குறாங்க. அதிமுக நானே இந்த கேள்வியை கூட எழுப்பி இருந்தேன். அவங்க வலை விரிக்கிறாங்க சார், நாங்க ஏன் சார் அந்த வலையில விழணும், எங்கள் பொதுச் செயலாளர் ரொம்ப தெளிவா இருக்காரு சார் அப்படின்னு அதிமுக காரங்க பேசுறாங்க சார். நீங்க இது கேளுங்க, அவங்க வலை விரிக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல, அப்ப அது வலையில நீங்க விழ மாட்டீங்க. ஓகே, விழ தேவையில்லை. ஆனா நீங்க என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லணும் இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து விழுந்துருவோமான்னா அப்போ உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுங்க. நீங்கள் பேசும்போது ஏதோ ஒன்றத்தை பேசிட போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. ஏன் அப்படி நினைக்கணும்? நீங்க நல்லா வெல் ப்ரிப்பேர்டா போங்க, நல்ல உங்களை தயார்படுத்தி என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது என்று கூட யாராவது கிளாஸ் கூட எடுக்கலாம், தவறல்ல. ஓகே, ஏன்னா பொறுப்பான முறையில நாங்க பேசுறோம். ஆனா நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் இருப்பது, அவங்க வலை விரிக்கிறாங்க நாங்க வலையில விழுந்துட மாட்டோம்னா, அரசியல்ல வலை தாங்க விரிப்பாங்க, அதெல்லாம் வந்து சர்வ சகஜம். இதெல்லாம் வந்து என்ன இன்னைக்கு நேத்திக்கா நடக்கிறது? அதனால அது வந்து நீங்க ஒரு சாக்காக சொல்ல முடியாது. உங்களுடைய குறைபாடுகளை உங்களுடைய பற்றி விமர்சிக்கிறாங்க, அதுக்கு நீங்க அவங்க அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, அது வந்து அஇஅதிமுகல வந்து இப்ப வந்து எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க இந்த விமர்சனங்களை பற்றி பொதுவா அந்த விமர்சனம் பத்தி கவலைப்படாம இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்களோட ஒரு நேரடியான, அவங்க நினைத்துக் கொண்டார்கள் எங்களுக்கு மக்களோட நேரடியான ஒரு உறவு இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது, அதுவே எங்களுக்கு நிறைய செல்வாக்கை கொடுக்குது, அந்த செல்வாக்கு மூலமாக நாங்க தேர்தலில் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு அவங்களுடைய அணுகுமுறை இருந்தது. ரைட்டோ தப்போ அது அந்த அணுகுமுறை அவங்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் பலனளித்தது. ஆனால் அதே அணுகுமுறை எடப்பாடி அவர்களுக்கு கிடையாது. அது அந்த அவர் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த அவங்களுக்கு இருந்த ஒரு மக்கள் ரீதியில மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு இருக்குல்ல, அது இவருக்கு இல்லை. அதனால நீங்க வந்து அவங்கள விட நீங்க திறமைசாலியானவர்களா இருக்கலாம், அவங்கள விட நீங்க இன்னும் ரொம்ப புத்திசாலியா கூட இருக்கலாம், அது இன்னொரு விஷயம். ஆனா மக்கள் செல்வாக்கு என்பதுல அவங்களோட நீங்க வந்து ஒப்பிட முடியாது. அதனால அவர் வந்து அப்ப வெவ்வேறு மாதிரியான யுக்திகளை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு ஒப்பீடுக்காக சொல்றேன். இப்ப நீங்க இவரை எடுத்துக்கொள்ளுங்கள், ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய தந்தை அளவிற்கு ஒரு பேச்சு சாதுரியமோ இல்ல அப்படி ஒரு வளைச்சு போட்டு ஆளை இழுக்கிறது அப்படிங்கிற இதுவோ அவருக்கு இல்லைங்கிறத அவர் வெளிப்படையாவே கூட ஒரு சில முறையில் வெளிப்படையாவே கூட. ஆனா அதற்காக அவர் கட்சியை வந்து எப்படி நடத்துகிறார்னா, தன்னுடைய பலவீனங்கள் என்ன, தன்னுடைய இருக்கின்ற குறைபாடுகள் என்ன, இதுக்கு மேல என்னால் அது சரி செய்ய முடியாது. ஆனா கட்சியை சரி செய்வதற்கு எப்படி நல்லா நடத்தின்னு போனாலும் எப்படி செய்யணும் அப்படின்னு போனா, இன்னும் சொல்ல போனா அவங்களது திட்டமிடுதல், அவங்க கட்சியை நடத்துகின்ற விதம், அந்த பயிலரங்கம். ஏன்னா ஒரு வாட்டி நான் போயிருந்தேன், நான் இந்த போன மாதம் நடந்த இதுக்கு வள்ளூர் கோட்டத்தில் நடந்தது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து திட்டமிட்டு ரொம்ப அழகாக நடத்தி வருகிறார். இன்னும் சொல்ல போனா அவர் கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுது கூட இவ்வளவு ஒரு சிறப்பாக செஞ்சிருப்பாங்களாங்கிறது எனக்கு இது இல்லை. ஆனா இப்ப வந்து ரொம்ப வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு ப்ரொஃபஷனலா நடத்துறாங்க கட்சியை. சோ எதுக்கு சொல்ல வரேன், தன்கிட்ட என்ன இருக்கிற பலவீனங்கள் இருக்கு, குறைபாடுகள் இருக்கு, இதை நான் எப்படி சரி செய்யணும். எங்க அப்பா கிட்ட இருந்த பலம் என்கிட்ட இல்ல, ரைட். அப்ப நான் என்ன செஞ்சா இந்த கட்சியை நான் பலமாக எடுத்து சொல்ல முடியும், அதுதான் உங்களுக்கு வேணும். இப்போ உங்ககிட்ட நீங்க இன்னொருத்தர் மாதிரி நீங்க இமிட்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இமிட்டேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ஒரு அணுகுமுறை அவர்கிட்ட இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து.
சார் இப்போ செங்கோட்டையனுடைய முயற்சிகள் குறித்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு, இந்த மாஜி அமைச்சர்கிட்ட பேசுறாரு, கட்சியை முழுக்க உருவ போறாரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக சைட்ல கேட்கும்போது அவர் போனதுதான் கடைசி, இதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க அப்படின்னு சொல்றாங்க. செங்கோட்டையனுடைய இந்த முயற்சி அப்படிங்கிறது தாவேகாவை பலப்படுத்துமா, அல்லது செங்கோட்டையன் தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தினா போதும் அப்படிங்கிறதுக்காக அங்க போய் ஜாயின் பண்ணி இருக்கிறாரா? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது செங்கோட்டையனுக்கு வந்து நீங்க அந்த விலகிய பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய அந்த நோபல் பிரைஸ் இவருக்கு கொடுக்கணும், துரோகம் பண்ணது கொடுக்கணும். ஆமா, துரோகத்துல துரோக பிரைஸ் தான் அவரு தான் கொடுக்கணும்னாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது இது சொன்னாரு, பேர் என்ன, கொடநாடு கேஸ் அவரு பத்தி பேசினார். முதல் முறையாக செங்கோட்டையன் பேசினார் நினைக்கிறேன் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல. இதெல்லாம் ரொம்ப ஒரு இரண்டுமே வந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள். ஓகே, இப்போ அதனால என்ன தெரிகிறது என்றால் அவருக்கு வந்து இவர் செங்கோட்டையனை வீழ்த்த வேண்டும். சரி, இப்ப பழனிசாமி அவருக்கு எடப்பாடி அவர் இழுத்தணுங்கிறத ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் என்று தெரிகிறது. ஓகே, நீங்க இதே ஒரு தீவிரம் வந்து அவர் டிடிவி அவர்கள்ட்டையும் நம்ம பார்க்க முடிகிறது. இது ஒரு ஆனா இப்போ என்னன்னா, இப்போ தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து இப்போ செங்கோட்டையனுக்கு அவர்களுக்கு கிட்ட இருக்கின்ற ஒரு அரசியல் அனுபவம் இருக்குல்ல, இல்லாட்டா பல இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 தேர்தலையே அவர் வெற்றி பெற்றவர், அதுக்கு மேல இருக்கிற பல 2-3 தேர்தல்களையும் அவர் சந்தித்தவர். ஓகே, அதுக்காக கட்சிக்காக உழைத்திருப்பார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தேர்தல்லாம் எப்படி இருக்கும், தேர்தலுக்கு என்ன மாதிரி உக்திகள் பண்ணணும், என்னென்ன இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், இந்த திட்டமிடுதல், இந்த இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு ரீதியில எங்கெல்லாம் நம்ம கிட்ட குறைபாடுகள் இருக்கின்றன, இந்த விஷயங்கள் பற்றி இவருக்கு இருக்கின்ற அளவுக்கு அந்த அனுபவ ஞானம் இருக்குல்ல, வேற யாருகிட்டையும் கிடையாது அந்த கட்சியில. ஓகே, அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய, அவரை முறையாக பயன்படுத்தி கொண்டால் அவங்களுக்கு மிகப்பெரிய அது ஒரு பலனாக கொடுக்கும். ஆமா, அதனால அது வந்து அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு பெரிய அசெட். அவர் வந்து பெரிய அசெட்டாக இருப்பார், மிகப்பெரிய சொத்தாக இருப்பார். அவங்க முறையாக பயன்படுத்தி கொள்ளணும். இப்ப நம்ம ஏதோ இது பண்ணிட்டு அப்புறம் இவரு இல்லப்பா இவருக்கு, ஸோ அந்த கட்சிக்குள்ள ஒரு இது வரும். என்ன, இப்போ நேத்திக்கு வந்தவருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களேன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து இயற்கை, எல்லா கட்சியிலும் அதெல்லாம் நடக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து அது பொருட்படுத்தாமல் விஜய் அவர்கள் வந்து இப்போ ஆக்ஷன் வந்திருக்கோம், இவருக்கு நீங்க ஒரு இது கொடுத்து, ஒரு இடம் கொடுத்து, அந்த இடத்துல நீங்க செயலுங்க, எங்க கட்சியை பொதுவா எங்கெங்கெல்லாம் இது இப்ப என்னென்ன அமைப்பு ரீதியில என்னென்ன பலவீனங்கள் இருக்கோ அதை சரி செய்யுங்கன்னு அவருக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா மற்றவர்களால வந்து சிலதை வந்து சொன்னதை செய்ய தெரியும். பட் இவங்களுக்கு இந்த பொலிட்டிக்கலா அதை எடுத்துன்னு கொண்டு போவதற்கு இப்ப தேர்தல் வரப்போகிறது, பொது தேர்தல் வரப்போகிறது. இது ஒன்றும் இடைத்தேர்தலோ அதுவோ கிடையாது, 234 தொகுதிகள். ஸோ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், எப்படி இவரை பிளான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அதனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய இது. ஆனா இதனால ஒரு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சில பேர் வரலாம். ஓகே, சில பேர் வரப்போவதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். ஆனா வந்து அதனாலேயே அந்த அஇஅதிமுகல வந்து மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுவிடும் என்று நான் சொல்ல மாட்டேன். அந்தந்த இடங்கள்ல நடக்கலாம். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட எண்ணம் இருக்குல்ல, நம்ம எடப்பாடியை வீழ்த்தணும், எடப்பாடியை நம்மள கொச்சப்படுத்திட்டாரு, இந்த எண்ணம் தாவேகாவுக்கு முதல்ல பலனை கொடுக்குமா, அறுவடை ஆகுமான்னு நான் கேக்குறேன். இல்ல, அதாவது தாவேகாவுக்கு இந்த தாவேகாவோட எதிரி வந்து அரசியல் எதிரி வந்து இட்ஸ் நாட் ஏடிஎம்கே, இட்ஸ் டிஎம்கே. திமுக எதிர்ப்புல கூர்மையாக இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு ஊடாக அதிமுக, அதுவும் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பை மட்டும் கூர்மைப்படுத்தக்கூடிய செங்கோட்டையனுடைய எண்ணங்களோ செயல்பாடுகளோ பலனை கொடுக்குமான்னு கேக்குறேன். அதாவது அந்த விஷயத்துல வந்து தாவேகாக்கு பலனை அளிக்குமான என்ன பொறுத்தவரை பலனை அளிக்காது. ஆனால் தாவேகா அவர் எடப்பாடியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அவர்களுக்குள்ள அவங்க இணைத்துக் கொள்ளவில்லை. ஓகே, அவங்களுக்கு அது இணைக்கல, ஆனா அவர் செயல்பாடு கேக்குறேன், அவர் செயல்பாடு இல்ல ரைட். நீங்க நான் என்ன சொல்றேன், செயல்பாடு கூட அதுதான் அவங்க 2 பேருக்கும் இந்த இடங்கள்ல நீங்க வந்து அஇஅதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த வாக்கு வங்கியை எங்களுக்கு வருவதற்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படி சொல்லலாம். ஓகே, அதனால அந்த 4 அந்த மேற்கு மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர், அந்த ஈரோடு, அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு,
ஆமா. நீலகிரி அதெல்லாம் இருக்கு. சோ இப்ப இவங்க என்ன, அதனால அந்த ரீதியில அதனாலதான் அவங்க வந்து அந்த 4 மாவட்டங்கள் மட்டும் கொடுத்து பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதாவது உங்களுக்கு அந்த இடத்துல அந்த 4 மாவட்டங்கள்ல நம்ம பெரும்பாலான தொகுதிகள்ல அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் பாதி தொகுதியிலாவது நம்ம ஜெயிக்கணும், இல்லாட்டா நம்ம வந்து நம்பர் 2ஆவது வரணும். அதுக்கு நீங்க அதுக்கு நீங்க உழைச்சு கொடுத்தீங்கன்னா அது எங்களை பொறுத்தவரையில் அந்த தாவேக்காவுக்கு ஒரு இது கொடுக்கும். ஆனா அவங்க தாவேக்கா அது மட்டும் அவரை மேற்கு மாவட்டத்தோடு மட்டும் அவரை சுருக்கிட மாட்டாங்க. ஏன்னா மேற்கு மாவட்டத்தோடு மட்டும் சுருக்கினார்கள் என்றால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த எடப்பாடி எதிர்ப்பு இருக்குல்ல, அதனால தாவேக்காவிற்கு என்ன பலன் அப்படின்னா ஒரு பெரிய பலன் இல்லை. இந்த 4 மாவட்டம் பேச்சுக்கு சொல்றேன், இருக்கிறது 38 மாவட்டம். இப்ப நீ 4 மாவட்டமே அடி வாங்கிடுறான்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு சொல்ல. இப்ப 30 மாவட்டங்கள் அவங்க இது சரி செஞ்சுட்டாங்கன்னா ஒரு இது அது நடக்குமா நடக்காதா. அதனால அவங்களுக்கு அது தெரியும் இல்ல, தாவேக்காவும் அதை பத்தி. அதனால அவங்க என்ன சொல்றேன்னா, அதாவது 2 பேரும் ஒரு சந்திக்கின்ற ஒரு இடமாக வைத்து சிலது இருக்கு. ஓகே, நீங்க வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுக ஒரு ஆளுங்கட்சி, திமுக ஒரு பலமான கட்சி, திமுக வந்து ஒரு 75 ஆண்டுகளாக ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. நீங்க வந்து 50-55 ஆண்டுகளாக அந்த எதிர்கட்சியில இருந்திருக்கீங்க, திமுகவினுடைய எதிர்கட்சியில இருந்திருக்கீங்க. அப்படி என்றால் திமுகவை எவ்வாறு வீழ்த்த வேண்டும் தேர்தல்ல, அதுக்கு நம்ம என்னென்ன உக்திகளை கைப்பிடிக்க வேண்டும், இந்த விஷயங்களையும் அவங்க வந்து அவருக்குல இருந்து வாங்குவாங்க இல்லையா. ஓகே, வந்து ஒரு மூத்த தலைவர்களோடயே அவர் பயணித்திருக்கார். ஓகே, நெடுங்காலம். அதனால அந்த அனுபவத்தை பெற்று அவர்கள் அதுதான் அவங்க வாங்கிக்க பார்ப்பாங்க. இவருடைய செயல்பாடுகளை நீங்க இந்த 4 மாவட்டங்களுக்குள்ள நீங்க வந்து எடப்பாடியை வீழ்த்தணும், அஇஅதிமுக வீழ்த்தணுங்கிற ஒரு விருப்பத்தோடையோ அதுலாட்ட ஒரு வெறுப்போடையோ நீங்க செயல்படுங்க. ஆனா எங்களுக்கு தமிழகம் முழுவதும் எங்களுக்கு அந்த அணுகுமுறை எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எப்படி என்னென்ன சொல்லுங்க, அதையும் கேட்டு. அதனால 2 பேருக்குமே அது ஒரு வின் வின் சிச்சுவேஷன்னால தான் அவரை ஜாயின் பண்ணிருக்காங்க. சில முன்னாள் அமைச்சர்கள் சேரப்போவதாக நான் கேள்விப்பட்டேன். அது இந்த ஒரு வாரத்தில் நடக்கும்னு சொல்றாங்க, பாப்போம். ஓகே, நிறைவா ஒரு கேள்வி சார். இப்ப தாவேக்காவுடைய நோக்கமாக இருப்பது நீங்க சொன்ன மாதிரி ஆன்டி டிஎம்கே தான். சோ அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணது திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படின்னு இருக்கணும்ன்றதுதான். அந்த மாதிரியான களம் தற்போதைக்கு இருக்கிறதா, அல்லது அதை நோக்கி நகர்த்துகிறாரா, இல்ல கிரவுண்ட்ல ஏடிஎம்கே டிஎம்கேன்றதா இருக்குதா சார்? என்னை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் அது வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேவாக தான் இருக்கிறது. ஓகே, அது பெரும்பாலான தொகுதிகள்ல. ஓகே, அதனால இது வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து விட்டதாக நான் கருதவில்லை. ஓகே, இன்னும் சொல்ல போனா இந்த கிராமப்புற பகுதிகள் எல்லாம் வந்து அவருக்கு அவ்வளவு கட்சி இருப்பதாக கூட தெரியலங்கிறது தான் ஒரு கருத்து இருக்கு. ஓகே, அதோடு இல்லாம இந்த 2 மாதங்கள் வந்து சென்று விட்டன. இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு விஷயமா போய்விட்டது. இதுல இருந்து அவர்கள் என்னை பொறுத்தவரையில் அதாவது ஒரு படித்தவர்கள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு செல்வாக்கு வந்து கொண்டிருந்த சமயத்துல இது நடந்திருக்கு. ஓகே, அது அவரு சரி கட்டுற மாதிரி அவருடைய பதில்களோ அவருடைய இதுவோ இல்லை. அதாவது நிவாரணம் கொடுத்தாரு, அவங்கள ஆபீஸ்க்கு வர சொல்லி பார்த்தாரு, ஏதோ ஒன்று ஆல்ரைட். பட் அது வந்து அதனால அவருக்கு என்னன்னா, இப்ப நீங்க வந்து இந்த சினிமா லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் லாங்குவேஜ்ல இந்த பி அண்ட் சி சென்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடங்கள்ல அதாவது அவருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு இளைஞர்கள், அதாவது ரொம்ப படித்த இளைஞர்கள், ரொம்ப ஓரளவுக்கு இப்போ வந்து ஐடி செக்டார்ல இருக்கிற இளைஞர்கள் அந்த மாதிரி இல்லை. ஓகே, அதுலயும் அவங்களுக்கு இது இருந்தது, அந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியிலேயே அவருக்கு செல்வாக்கு இருந்தது. பட் இந்த கரூருக்கு பிறகு அது இதுவாயிடுது. ஆனா அது அப்போ இருந்த பொழுதும் கூட அவருக்கு ஒரு பெரிய அளவுல இல்லை. இப்போ அவர் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து கல்வி பொருளாதார அளவுல மேம்படாத மக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய அந்த சமூக பொருளாதார பின்னணியில இருக்கின்ற இளைஞர்கள், இல்லாட்டா ஒரு கிட்டத்தட்ட 35 வயசு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மத்தியில அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது, பெண்கள் கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி அவருக்கு வரணும். இந்த இப்படி சுருங்கி கொண்டு போயிட்டாருன்னா அது தேர்தல் வரும் பொழுது இவர் ஜெயிக்க மாட்டாரு. ஓகே,
நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கேக்கு தான் அவங்க வந்து பெரும்பாலான மக்கள் வாக்களிப்பது. அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுக்கு அவர்களுக்கு மாற்றாக அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அஇஅதிமுகவை தான் அவர் தேர்ந்தெடுப்பார்கள். ஓகே, அதனால இவரு இன்னும் அந்த விஷயத்துல வந்து இன்னும் கவனம் செலுத்தல. விஜய் வந்து அவர் வந்து அந்த அதாவது அதுல கொஞ்சம் இதுவா தான் இருக்காரு. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்ப 2 மாதங்கள் ஆகிவிட்டன. இப்ப செங்கோட்டையெல்லாம் வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் படித்த இவங்களையும் யாராவது வந்து அவரு சேர்த்துக்க மாதிரி வச்சுக்கணும். ஓகே, ஓரளவுக்கு இப்ப வந்து நீங்க ஒரு ஏடிஎம்கே ஜெயலலிதா சடனா பாண்டியராஜனை இணைத்துக் கொண்டார்கள். இப்போ பாண்டியராஜன் இணைத்துக் கொண்டார்னா அவர் பாண்டியராஜன் வந்து இந்த சமூகம்னோ அது எதுவும் இல்லை. அவர் பட்டானா அவர் ஒரு படிச்சவரு, ஓகே, தமிழ்நாட்டுக்காரரு, ஒரு இதுல வந்து தானாகவே அவர் வந்து தொழில் செஞ்சு அதுல ஒரு நல்ல ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார். ஓகே, அப்படிப்பட்டவர்களுக்கு அஇஅதிமுக மாதிரியான கட்சியில இடம் இருக்குங்கிற மெசேஜ் தான் அவங்க சொல்ல வராங்க. அந்த அம்மா சொல்றது என்னன்னா, கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், ஒரு எஜுகேட்டட் செக்ஷன்ஸும் என்கிட்ட வரலாம். ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து ஒரே நிமிஷத்துல இன்னும் சொல்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடியில இருந்து 5 கோடி மக்கள், 4 மினிமம் குறைஞ்சபட்சம் 4.5 கோடி மக்கள் வாக்களிக்க போறாங்க. 4.5 கோடி மக்கள்னா 2 லட்சம் பேர். ஓகே, முன்ன அந்த வாக்காளர் இதுவே சதவீதமே முன்ன அதிகமாக இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் அப்போ நிறைய குளறுபடிகள்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த அதாவது உங்களுக்கு பதிலாக நான் ஓட்டு போடுறதோ இல்லாட்டனா வந்து என் பேரே இல்லாமல் ஆக்குறதோ அந்த மாதிரி எல்லாம் வந்து முன்ன அதிகமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. ஓகே, அதனால இப்ப என்னன்னா வந்து உங்களுக்கு வாக்காளர்கள் வந்து பட்டியலில் இருக்கிறவங்க பெரும்பாலானவர்கள் போய் வாக்களிக்க முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத வந்து கடந்த 20 ஆண்டுகளாக தேர்தல் ஆணையம் எடுத்த பல நடவடிக்கைகள்ல அது கொண்டுச்சு. முன்ன ஒரு காலத்துல வாக்களிக்காதவர்கள்லாம் இப்ப வாக்களிக்க வராங்க. அப்படி வரும்பொழுது இப்ப படித்தவர்களும் வரும்பொழுது அப்ப அந்த பிரிவினரை கவர்கின்ற வகையில அவங்களுக்கு சில பிரதிநிதிகள் இருக்கிற மாதிரி நீங்க காட்டிக்கணும். ஓகே, அதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா பிடிஆர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன் பிடிஆர் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு தெரியாதா? பிடிஆர்னால அவங்களுக்கு பிடிஆர் பதிலா இன்னொரு திமுக ஒருத்தர் நிறுத்தினாலும் அவரும் ஜெயிக்க போறாரு. ஓகே, ஆனா பிடிஆரை வைக்குவதற்கு காரணம் என்ன? நம்ம கட்சியிலையும் வந்து ஒரு படித்தவர்களுக்கு, ஒரு நல்ல நிலையில ஒரு இது பண்ணவங்களுக்கு, அவங்க தொழில சாதனை பண்ணவர்களுக்கு நாங்க இது இடம் கொடுக்கிறோம் அப்படி சொல்றாங்க. அதுதான் அந்த அங்கீகரிக்கிறாங்க. ஓகே, அது எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களான்னா இன்னொரு விஷயம். அந்த கட்சியினுடைய எதுக்கு சொல்ல வரேன்னா, இது இப்போ அந்த மாதிரி இங்க ஒருத்தர் இல்ல. ஒரு பாண்டியராஜன் மாதிரியோ ஒரு பிடிஆர் மாதிரியோ விஜய் கிட்ட யாரும் கிடையாது. ஓகே, அந்த குறைபாடை அவர் நிவர்த்தி செய்யணும். அப்பொழுதுதான் வந்து மற்றவர்களும் அந்த இதுக்கு வராங்க. அதுலாட்ட அது ஏதோ ரசிகர்களுக்கு வேண்டப்பட்டவங்க அந்த கூட்டம் தான் வந்திருக்கு. இல்லாட்டா வந்து அஇஅதிமுகவிலோ திமுகவிலேயோ தங்களுக்கு இடம் இல்லாதவர்கள் இங்க புகலிடமாக வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த பிம்பம் வந்து இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும் என்றால் அவர் கொஞ்சம் படித்தவங்களையும் இது கணக்குல எடுத்துட்டு அவங்களுக்கும் எங்க நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு அது செய்யணும். அதுதான் அப்பதான் அவருக்கு வந்து அது பலன் அளிக்குமே தவிர அது ஒரு இல்லாட்டன்னா வெறும் ஒரு மாற்று கட்சி ஏதோ செஞ்சாங்க. இப்ப பிரசாந்த் கிஷோரை பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி முன்ன பின்ன அந்த லெவலுக்கு அவர் சுருங்கி விடுவார்ன்றதுதான் என்னுடைய கருத்து. இந்த முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் வராங்கன்னு செய்தி வந்து சொன்னீங்க. 2-3 பேர் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இணையர்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நடைபெறும் போது சொல்லலாம். ஏன்னா அவர்கள் வந்து எங்கிட்ட இதை பற்றி வெளிப்படையாக எங்களை எங்கேயும் பற்றி பேசாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சோ அதனால அது நடைபெறும் என்று நடைபெற்று விடும் என்று சொல்கிறார்கள். பார்ப்போம். அது நம்ம அதால ஒரு வாரத்தில் இந்த ஒரு வாரத்தில் நடைபெறும் மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்ப்போம். ஆளுங்கட்சியில இருந்து சில பேர்லாம் வருவாங்கன்னு சில தாவேகா தொண்டர்கள் சொல்றாங்க. அப்படி மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த தேர்தல் நெருங்குகின்ற சமயத்தில் நடக்கலாம். ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு தெரியும் தங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னோ இதுவோ இருக்கோ அப்படி அது வரலாம். அந்த மாதிரி ஏன்னா இப்ப வரலாம். அதுல நான் ஒன்னும் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அவர்கள் வந்து நான் கேள்விப்பட்ட வரையில் இப்பொழுது இருக்கின்ற அனைத்து எம்எல்ஏக்களையுமே அவங்க வந்து திருப்பி அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கற மாதிரி அவங்க பல மாற்றங்கள் செய்ய. அதனால அப்ப வந்து அங்க இடம் இல்லாதவன் எங்க போவான்?
இங்கதானே வருவான். ஸோ அதனால வரும், அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் எல்லா கட்சியிலும் நடக்கும். அதெல்லாம் அது ஒண்ணும் அப்படி அதனாலேயே வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமான்னா அப்படி இல்லை. அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு தொகுதியில ஒரு இது கொடுக்கலாம், ஏதோ ஒருத்தர் தொகுதியில ஒரு இது கொடுக்கலாம். மற்றபடி மொத்தமான அளவுல நீங்க பாத்தீங்கன்னா, ஏனால் இந்த ஒரு 4.5 கோடி ஜனங்க ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்க அது இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. எஸ், பலவிதமான அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு ரொம்ப யதார்த்தமா எளிமையா ஆழமா கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.